நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே வாங்க. நாளைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்குறீங்க. அப்படியே ஷாக் ஆயிடுறீங்க. ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வெறும் 0வா இருக்குது. சரி, ஏதோ ஒரு கிளிச்சாக இருக்கும். நம்ம வேலைக்கு கிளம்புனாலும் வேலைக்கு கிளம்புறீங்க. வேலைக்கு போனால் உங்கள் ஆஃபீஸில் உங்களைய ஃபயர் பண்ணிடுறாங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்படித்தான் எங்கள் பெரியப்பா ரவி அவர் வாழ்க்கை ஆரம்பிச்சாரு. இப்போ அவரோட சொத்து மதிப்பு மட்டுமே 15 கோடி. அவர் வேலையை விட்டு அமைச்சப்ப அவர்கிட்ட ₹1 சேவிங்ஸ் கூட இல்லை. அவர் சேர்த்து வச்சது எல்லாமே கடன் மட்டும்தான். அவர் எப்படி கோடீஸ்வரன் ஆனாரு, என்னென்னலாம் மாற்றி அவர் கோடீஸ்வரன் ஆனாரு, இதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பில் எடுக்கிற பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும். ஸோ வெல்கம் டு ஃபினெடு. இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் எப்படி கோடீஸ்வரர் ஆனாருன்ற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முதல் சீக்ரெட் என்னன்னா அவரோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் வருத்தப்பட்டுட்டு சரக்குக்கு கடன் வாங்கிட்டு உடம்பையும் அழிச்சிட்டு லைஃபையும் அழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் இதை நினைச்சு வருத்தப்படாம நடந்தது நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. பழைய வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்களோ அதை விட கம்மியான சம்பளத்துக்கு சூழ்நிலை காரணமாக போனாரு. இந்த மாதிரி லைஃப்ல ஏதாச்சும் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தாலும் கரெக்டான டிசிஷன் எடுத்தா நம்ம லைஃபும் கரெக்டா அமைஞ்சிரும். இதுக்காக தான் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். கரெக்டான டிசிஷன் எடுக்கிறப்போ லைஃபை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, லைஃப் நம்மளையே பார்த்துக்கும். செகண்ட் சீக்ரெட் என்னன்னா சம்பாதிக்கிற காசை சேவே பண்ணக்கூடாது, செலவழிக்கணும். என்னடா வளர்றான்னு தானே நினைக்கிறீங்க? உண்மைதான். இது எப்போனா நம்ம கிட்ட கடன் இருக்கும் போது சம்பாதிக்கிற காசை சேவ் பண்ணக்கூடாது. சப்போஸ் சம்பாதிக்கிற காசுல இருந்து கொஞ்சம் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம வெறும் கடனுக்கான வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருந்திருப்போம். இப்போ சேர்த்து வைக்கிற காசு ஃபியூச்சர்ல அசலுக்கு தான் போகும். அதுக்கு நீங்க இப்பவே ஃபுல்லா கடனை கட்டிட்டீங்கன்னா மனசும் நிம்மதியா இருக்கும். அடுத்து சம்பாதிக்கிற காசை பயம் இல்லாம சேவும் பண்ணலாம், இன்வெஸ்டும் பண்ணலாம். இப்படித்தான் ரவி அவர் வச்சிருந்த கடனை ஃபுல்லா அடைக்கணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி கடனை சில வருஷத்திலேயே கட்டி அடுத்த வருஷத்துல இருந்து சம்பாதிக்கிற காசுல இருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கடனையும் ஈஸியா அடைக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வருஷம் கழிச்சு சம்பாதிக்கிற காசுல இருந்து சேவும் பண்ணலாம். மூணாவது சீக்ரெட் என்னன்னா நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் பில்ட் பண்ணாரு. ரவி 9 to 5 ஜாப் தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா கஷ்டத்தை பார்க்காம கடன் அடைக்கணும்ன்றக்காக ஈவினிங் வந்து நூடுல்ஸ் கடை போட்டாரு. அவருக்கு ஆல்ரெடி யோகா தெரியும்ன்றனால பக்கத்து வீட்டு குட்டி பசங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து அதுல இருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணாரு. நீங்களும் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை பண்ணி காசு சம்பாதிக்க பார்க்கணும். இப்ப ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு வாழ்க்கையை நல்லா ஓட்டலாம் நினைச்சா இந்த காலத்துக்கு அது செட் ஆகாது. ரவி பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு தான் கஷ்டப்படுவீங்க, அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. வயசு இருக்கிறப்ப கஷ்டப்படணுமா இல்ல வயசு போனக்கு அப்புறம் வருத்தப்படணுமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நாலாவது சீக்ரெட் என்னன்னா ரவிக்கும் ரவியோட ஃபேமிலிக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் வந்துச்சு. வலி தாங்க முடியாம டாக்டர் கிட்ட போனாரு. இந்த கிட்னி ஸ்டோன் எடுக்க 1.5 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவரு கவலையே படல, ஏன்னா அவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சு. அவர்கிட்ட மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லனா அவர் சேர்த்து வச்ச மொத்த காசும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கும். அதுக்காக தான் வாழ்க்கையில பயம் இல்லாம இருக்கணும்னா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அஞ்சாவது சீக்ரெட் என்னன்னா அவர் கடன் எல்லாம் கட்டி முடிச்சக்கு அப்புறம் அவர் சம்பாதிக்கிற காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. சேவ் பண்ண காசை டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் MRF ஷேர் ₹1000 இருந்திருக்கு. அதுல ஒரு 1250 ஷேர் வாங்கி வச்சிருந்தாரு. அதோட மதிப்பு தான் இப்போ 15 கோடியா வந்து நிக்குது. ரவினால 0ல இருந்து மில்லியனர் ஆக முடியும்னா உங்களாலையும் ஆக முடியும். பி டிசிப்ளின்ட், பி வெல்தி.